பைரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே இந்த ஜாக் ஸ்பேரோ, இந்த பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படம் வரும். இதெல்லாம் பழைய காலத்துல இருந்தது. இப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைய காலகட்டத்துல இப்போ கூட இந்த மாதிரியான பைரேட்ஸ்லாம் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் பைரேட்ஸ்க்கு பயந்துகிட்டும் இருக்கிறாங்க. சொமேலியா மாதிரியான கண்ட்ரியில நிறைய பேர் ரெக்ரூட் பண்றது, நம்ம போய் பைரேட்டா இருந்து நிறைய பேர் கொள்ளடிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஆட்கள் வச்சு ஒரு பிசினஸாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொமேலியால அப்படின்னு சொன்னவங்க நம்ப முடியுதா? சொமேலியால இருக்க மக்கள்லாம் இந்த பைரேட்ஸை கடவுள் மாதிரி பாக்குறாங்க. எங்களுக்கு கொள்ளடிச்சுட்டு அவ்வளவு தராங்க அப்படின்ற மாதிரி. இன்னமும் இந்த பைரேட்ஸ் சொமேலியால இருந்துகிட்டு இருக்காங்க. 2009ல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கப்பல் இந்த சொமேலியா சைட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு குரூப், ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு குரூப் ஒரு பெரிய இந்த லைஃப் போட் இருக்கும் தெரியுமா, அதுல நிறைய டெக்னாலஜிலாம் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன போட்ல 4 பேர் அந்த ஷிப்பை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஷிப்ல இருக்கிற கேப்டன் அதுக்கப்புறமா அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் அந்த ஷிப் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது இவங்களுக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல பைரேட்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு தெரியும். பட் இவங்க பைரேட்ஸா அப்படின்னு தெரியாம இருந்துச்சு. ஓகே, இவங்க கிட்ட நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லி ஷிப்பை ஃபாஸ்டா ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா அது அவ்வளோ ஃபாஸ்டா போகாது. ஏன்னா அந்த லைஃப் போட்டை கம்பேர் பண்ணும்போது ஷிப்ல அவ்வளோ வெயிட்ஸ் இருக்கும் அப்படின்னும் போது அது அவ்வளோ ஃபாஸ்ட்ல போகாது. அது டேஞ்சரா தான் இருக்குன்றதுக்காக ஓரளவுக்கு போயிட்டு இருக்கிறதுனாலுமே பின்னாடி இருக்க அந்த பைரேட்ஸ் ஃபாஸ்டா வந்துடுறாங்க. துப்பாக்கியை காட்டி நிப்பாட்ட சொல்லி மேலே பார்த்து சுடுறாங்க. டக்குனு ஷிப்புமே கொஞ்சம் பொறுமையாகுது. டக்குனு இந்த ஊக்குமார் இருக்கும் தெரியுமா, இந்த கயிறுல கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதை தூக்கி போட்டு அந்த ஷிப்ல இந்த 4 பேருமே ஏறுறாங்க. ஏறி துப்பாக்கியை வச்சு கேப்டனை மிரட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா ஷிப்ல இருக்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே போயிட்டு ஒரு சேஃபான ஒரு ரூம்ல போயிட்டு கீழே பதுங்கிக்கிறாங்க. கேப்டன் மட்டும் தான் இப்போ ஷிப்ல இருக்காரு. ஸோ கேப்டனை துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க. நாங்க உங்க யாரையுமே எதுவுமே பண்ண போறது கிடையாது, எங்களுக்கு தேவையான காசை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பாட்டு கம்முன்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேருமே சொல்றாங்க. இந்த பைரட் அந்த 4 பேருக்குமே தலைவரா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு பையன், முஷி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 18 வயசு பையன் தான் இந்த 4 பேரையுமே லீட் பண்ணி இந்த ஷிப்பு கொண்டு வந்தவன். ஸோ முஷி என்ன பண்றாருன்னா, நான் கீழே போய் எல்லா க்ரூ மெம்பர்ஸையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாரு. கீழே போகும்போது மறைஞ்சிருந்து ஒரு க்ரூ மெம்பர் முஷியை தாக்கி கேப்சர் பண்ணி அவங்க கீழே பிடிச்சி வச்சிடுறாங்க. ஸோ மேலே இருக்க அந்த 3 பைரேட்ஸ்க்குமே இவர் கீழே கேப்டன் போனாரு, என்ன ஆனாரு, எங்க தலைவர் எங்க அப்படின்னு சொல்லி மேலே இருந்த கேப்டனை மிரட்டுறாங்க, பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ 2 பேருக்கிட்டையுமே ஒரு பெரிய ஒரு நெகோசியேஷன் மாதிரி போகுது. நீங்க என்னோட லீடரை விட்டுருங்க அப்படின்னு பைரேட் சொல்றது, அங்க இருக்கவங்க கேப்டனை விட்டுருங்கன்னு சொல்றது. இது ரொம்ப நேரமா வாக்குவாதமா போயிட்டு இருக்கும் போது சரி எங்களுக்கு பணம்லாம் வேணாம், எனக்கு எங்களோட தலைவரை விட்டுருங்க அப்படின்னு பைரேட்ஸ் கேட்க, சரி எங்களோட கேப்டன் நீங்க விட்டுருங்கன்னு சொல்லி 2 பேருமே ஒப்பந்தத்துக்குள்ள வராங்க. ஒரு லைஃப் போட் எங்களுக்கு வேணும், நாங்க அந்த போட் எடுத்து எங்களால் திருப்பி போக முடியாது, ஷிப்ல இருக்க ஒரு லைஃப் போட் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்ல இருக்க லைஃப் போட்டை வாங்கிட்டு இறங்க போற நேரத்துல இந்த பைரேட்டை அங்கிருந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த கேப்டன் ரிலீஸ் பண்ற மாதிரி போய் டக்குனு இந்த கேப்டனை அந்த லைஃப் போட்ல தள்ளி விட்டு டக்குன்னு இந்த பைரேட்ஸ் அந்த கேப்டனை பிடிச்சிக்கிட்டு டக்குனு அங்கே தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. போட்ல கேப்டனை கடத்திட்டு இவங்க டக்குனு அந்த லைஃப் போட் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஷிப்ல இருக்கவங்களுக்கு அதிர்ச்சி, என்ன பண்றதுன்னு தெரியல. கேப்டனை இப்ப பிடிச்சிட்டு இந்த 4 பைரேட்டுமே போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பைரேட்ஸ்லாம் அந்த கேப்டனை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, கூட்டு போயிட்டு நல்லா பார்த்துப்பாங்க. நல்லா பார்த்துப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த பைரேட்ஸ்லாம் பிடிச்சிட்டு போயிடலாம் கொலை பண்ணுவோன்னு மிரட்டுவாங்க. ஆனால் இவங்க கொலை பண்ணுவோன்னு மிரட்டி பக்கத்து நாட்டில் இருக்கும்ல இந்த கேப்டனோட நாட்டிலேயோ இல்லை கேப்டன் ஷிப்போட ஓனர்கிட்டையோ காசு வேற பேசுவாங்க. வேற பேசி வாங்கினதுக்கு அப்புறமா இவங்களை சேஃபாக விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை பைரேட்ஸ் அங்கே சொமேலியாவில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எதனால் இந்த மாதிரி சொமேலியாவில் அதிகமான பைரேட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சொமேலியாவோட ஹிஸ்டரியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சொமேலியா அப்படின்ற கண்ட்ரி 1960ஸ்ல தான் உங்களுக்கு சுதந்திரமே கிடைக்குது. நார்த் பார்ட் ஆஃப் சொமேலியா பிரிட்டிஷர்ஸும், சவுத் பார்ட் ஆஃப் சொமேலியா இட்டாலியும் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1960s காலகட்டத்தில் இது ரெண்டுமே முடிவுக்கு வந்துருச்சு. எல்லா கண்ட்ரியுமே அந்த காலனைஸ் பண்ணி வச்சதெல்லாம் விட்டு போகும்போது இந்த சொமேலியாவையும் பிரிட்டிஷர்ஸும் இட்டாலியும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ நார்த் சொமேலியாவும் சவுத் சொமேலியாவும் என்ன ஆகுதுன்னா ஒரு கண்ட்ரியா மாறுது. ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனா மாறினதுக்கு அப்புறமா அங்கே பிரசிடென்ட்லாம் வராங்க. பிரசிடென்ட் பல நாளுக்கு இருந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா பிரசிடென்டோட பாடி கார்டு பிரசிடென்ட்டை போட்டு தள்ளிடுறாரு. ஆர்மி சீஃப் ஜெனரல் இருக்காருல்ல, அவரே என்ன பண்ணிக்கிறாருன்னா அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா நான் இன்னொரு பிரசிடென்ட் ஆயிடுறேன்னு சொல்லி அவர் அந்த நாட்டுக்கு பிரசிடென்ட்டா மாறிடுறாரு. பிரசிடென்ட் ஆனது மட்டும் இல்லாம அவரு டிக்டேட்டராகவும் அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. நான் மட்டும்தான், நான் சொல்றதை எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்டேட்டரா மாறிடுறாரு. ஒரு டிக்டேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களை பிரிச்சு டிவைட் அண்ட் ரூல் பண்ணுவாங்க. ஸோ மக்களை பிரிச்சு விட்டுட்டு அவங்களே சண்டை போட விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கிட்ட அவங்க திரும்ப மாட்டாங்க, நம்ம பண்ற தப்பையும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்றது தான் எல்லா டிக்டேட்டருமே நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஊர்ல இருந்த டிக்டேட்டர் என்ன நினைச்சாருன்னா மக்களை ஜாதி ரீதியா நம்ம ஊர்ல இப்போ மத ரீதியெல்லாம் பிரிப்போம்ல, அது மாதிரி கிளான் ரீதியா. ஸோ கிளானுக்கும் ஜாதிக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. கிளான்னாலும் ஒன்று தான், ஜாதினாலும் ஒன்று தான்.
கிளான் வந்து அந்த ஊர்ல வேற மாதிரி இருக்கும். நிறைய நிறைய கிளான்ஸ்லாம் வந்து சொமாலியால இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல அவங்க பெரிய ஆளு, இவங்க சின்ன ஆளுன்ற மாதிரி ஒரு இதை வந்து நரேட்டிவ் செட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை மாதிரி போக ஆரம்பிச்சது. சொமாலியால அதிகமான கிளான்ஸ் இருக்கு. இந்த கிளான்ஸ்ல இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுல யாரு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக ஒரு ஒரு ஆட்கள் ஒரு ஒரு இடத்த பிடிக்கணும்னு நினைச்சாங்க. ஸோ நார்த்தன் பார்ட் ஆஃப் சொமாலியால இருக்குல்ல, அதை வந்து பிடிச்சி ஒரு தனி கண்ட்ரியா மாத்தி விட்டுருங்க, எங்க கிளான்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனி கண்ட்ரி வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு சொமாலியா இருக்குல்ல, 2 பார்ட்டா பிரிஞ்சுதான் இருக்கு. சவுத் சொமாலியா வந்து ஒரு இதாகவும், நார்த் சொமாலியா வந்து ஒரு இதாகவும் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னை வரையுமே வந்து பக்கத்து கண்ட்ரிலாம் வந்து ஒரு பெரிய ஒரு தனி நாடா வந்து அங்கீகரிக்கல. இருந்தாலுமே இந்த கவர்மெண்ட் வந்து 2 கவர்மெண்ட்டாக தான் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஆனால் வந்து ஒரு புது கண்ட்ரியாக வந்து அவங்களுக்குள்ள சொல்லிப்பாங்களே தவிர, வெளிநாட்டிலிருந்து நம்ம பார்க்கும்போது சொமாலியான்றது ஒரு கண்ட்ரி தான். ஸோ சிவில் வார் வந்து பீக்கில் போயிட்டு இருக்க காலகட்டத்தில் 1990ஸ்லாம் அந்த சிவில் வார் வந்து பீக்கில் போய் மக்களுக்குள்ளேயே மக்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நாட்டில் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒன்று இல்லை. அங்கே இருக்க மக்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடுன்றது குறைஞ்சு போயிட்டு இருக்கு. ஒற்றுமையாக இருந்தால் அந்த சாப்பாடு இதெல்லாம் வந்து குறை இருக்காது. ஆனால் உள்ளே அடிச்சுக்கும் போது சாப்பாட்டுக்கு குறை இருக்கு. ஸோ அங்கே மோஸ்ட்டாக ஆட்கள் வந்து மீனை வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய மீனவர்கள் இருப்பாங்க, போய் போட்டில் போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் அந்த மீன் வந்து காலங்கள் போக போக கம்மியாகிட்டே இருக்கு. என்னடான்னு பார்த்தா, சொமாலியாவை சுற்றி இருக்கிற அந்த கோஸ்ட் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன் வந்து இருக்கும். ரொம்ப சூப்பரான மீன்லாம் இருக்கும். அதை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, வெளிநாட்டு கம்பெனிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுதான் சாக்கு, உள்நாட்டுக்குள்ளே போர் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மீனெல்லாம் நம்ம போயிட்டு ஒரு பெரிய ஷிப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் நம்ம விற்று நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான பிளான்லாம் வெளிநாட்டு கம்பெனிலாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை அவங்க எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. நிறையா மீனை வந்து இல்லீகலாக வந்து பிடிச்சிட்டு போயிட்டு மில்லியன் கணக்கில் ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 300 மில்லியன் கிட்ட இதுல இருந்து ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சாங்களாம் வெளிநாட்டு கம்பெனிலாம். ஸோ மக்கள்லாம் அங்கே மீன் பிடிக்கிற மீனவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க மீன் பிடிக்கலான்னு போனால் கடலில் மீன் இருக்காது. அவங்க வெறும் பட்னிக்குள்ள அப்படி மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ஒரு இல்லீகலான விஷயம், அப்படி பண்ணக்கூடாது வெளிநாடுகள்லாம். ஆனால் இந்த மாதிரி சிவில் வார் நடக்கும்போது இந்த கோஸ்ட் கார்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, எல்லா ஊருக்கும் கோஸ்ட் கார்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட வேலையே என்னோட வாட்டரில் பக்கத்து நாடு எதுவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ இந்த கோஸ்ட் கார்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியான சிவில் வாரில் இல்லாமையே போயிட்டாங்க. அதனால இந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனிலாம் ஈஸியாக வந்து அந்த இடத்த வந்து பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ மக்கள்கிட்ட இப்போ சாப்பாடு இல்லை. 2வது, இந்த வேஸ்ட்லாம் இருக்கும்ல, இந்த பெரிய பெரிய கம்பெனிலேருந்து வர வேஸ்டேஜஸ், இந்த மாதிரி குப்பைகள்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரியான ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், யுரேனியம், இந்த மாதிரியான டேஞ்சரஸான இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, பெரிய பெரிய யூரோப்பியன் கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வேஸ்டேஜை வந்து கொட்டணும். ஸோ கொட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப் போன்ற கண்ட்ரிகளில் இந்த வேஸ்டேஜை வந்து கொட்டுறதுக்கு வந்து காசு ரொம்ப ரொம்ப அதிகமாகும். கிட்டத்தட்ட $200 ஆகுமா ஒரு கிலோவுக்கு வந்து இந்த வேஸ்டேஜை வந்து டம்ப் பண்ணுறதுக்கு. அதுவே சொமாலியா மாதிரியான கண்ட்ரிகளில் வந்து இந்த மாதிரி வந்து கொட்டணும்னா $2 மட்டும் செலவாயிடும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அங்கே இருக்க மக்களுக்கு வந்து சிவில் வாரில் வந்து உள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து அங்கே மக்கள் வந்து பெருசாக இது பண்ணலை. ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் தானே கொட்டுறான், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் நினச்சாங்க. பட் இது வந்து பெரிய டிசீஸ் எல்லாம் வந்து கொண்டு வரும். இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், இந்த மாதிரியான ரொம்ப டேஞ்சரஸான எலமெண்ட்ஸோட வேஸ்டேஜ்லாம் வந்து நம்ம ஊரில் கொட்டினாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸான டிசீஸை வந்து கொண்டு வரும்ன்றது அன்றைக்கி இருக்க மக்களுக்கு தெரியல. சொமாலியாவில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சண்டை நடக்குது, நான் சண்டையில் ஜெயிக்கணும்னு இருக்காங்க. இந்த மாதிரியான பெரிய பெரிய யூரோப்பியன் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து கொட்டிக்கிங்க, ஆனால் எங்களுக்கு நீங்கள் கன்று வந்து சப்ளை பண்ணுங்கள், வெப்பன் சப்ளை பண்ணுங்கள், அதை வச்சு நான் என் ஊரில் அவங்க கூட சண்டை போடுவேன்னு சொல்லி அங்கே இருக்க நிறைய அந்த மாதிரி அங்கே இருக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய கேங், பெரிய பெரிய ரவுடிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க இது பண்ணி நிறைய கன்ஸை வாங்கி வெப்பன்ஸை வாங்கி எங்கள் ஊரில் கொட்டிக்கிங்க அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணிட்டாங்க. இது கிட்டத்தட்ட பல நாளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. 90s காலகட்டத்தில் நிறைய வேஸ்டேஜஸ்லாம் வந்து டம்ப் பண்ணுறாங்க சொமாலியாவில். இது போயிட்டே இருக்கும்போது தான் 2000 காலகட்டத்தில் ஒரு பெரிய சுனாமி வந்துச்சுல இந்தியன் ஓஷனில். நம்ம ஊரில் கூட பாதிக்கப்பட்டிருப்போம். நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி பாதிப்பு இருந்துச்சு. சொமாலியாவும் இந்தியன் ஓஷன் பக்கத்துலேயே இருக்கின்றதால ஒரு பெரிய சுனாமி அங்கேயே வந்துச்சு. ஸோ சுனாமியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேஸ்டேஜில் இருக்க இண்டஸ்ட்ரியல் வேஸ்டேஜ் வந்து டம்ப் பண்ண விஷயங்கள்லாம் கடையில் போய் அடிக்கிறது, ஊருக்குள்ளே வரது சுனாமி வந்ததால் இது வந்து அதிகமான இந்த கோஸ்டல் லைன்லாம் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கலந்த தண்ணியை மக்கள் குடிக்கிறதால நிறையா பேருக்கு உடம்பு சரியாமல் போக ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு கேன்சர் வர ஆரம்பிச்சிருக்கு. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கேன்சர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் என்னோட வாழ்க்கையில் ஊரில் இத்தனை பேருக்கு கேன்சர் வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அத்தனை பேர் இந்த மாதிரியான கேன்சரில் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் அங்கே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதனால தான் அந்த பிரச்சனைலாம் வந்திருக்கு, இது நம்ம தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ சொமாலியாவில் இருக்க பெரிய பிரச்சனை சிவில் வார் நடக்குது. பஞ்சம் இருக்குது, பட்டினி இருக்குது, இந்த மாதிரி டாக்ஸிக் வேஸ்ட்லாம் நம்ம ஊரில் வந்து கலந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட மீன்கள்லாம் வந்து இல்லீகலாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. அதனால யார் நம்மக்கிட்ட இருந்து எடுத்தாங்களோ, எல்லாத்தையும் யார் நம்மக்கிட்ட இருந்து எடுத்தாங்களோ அவங்ககிட்டயே நம்ம திருப்பி எல்லாத்தையும் வாங்க போகிறோம்னு சொல்லி இந்த மாதிரியான பைரேட்ஸ் வந்து உருவ ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்க மக்கள் இருப்பாங்கல்ல, நிறைய மக்களே வந்து நாங்கள் தான் கோஸ்ட் கார்ட்ஸ்,
நாங்க தான் இந்த இடத்தெல்லாம் பாதுகாக்க போறோம். இந்த மாதிரி கன் வெப்பன்லாம் வாங்கி ஒரு இதுக்காகவே ஒரு ஆளை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுக்கான ஆள்லாம் பிளான் போட்டு இந்த மாதிரி பைரேட்லாம் ரெடி பண்ணி நம்ம இந்த சைடில் போனோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஷிப் இருக்கும். அந்த ஷிப்பில் உங்களை போய் மிரட்டி அங்கே இருக்க பொருட்களையோ இல்லை அங்கே இருக்கிற காசையோ நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பைரேட்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த ஷிப்புக்கு போயிட்டு அந்த ஷிப்பில் காசு இல்லைன்னா அந்த ஷிப்பில் இருக்க நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஷிப்பில் இருக்க நிறைய பேர் பிடிச்சிட்டு வந்து அவங்க ஊருக்கு கொண்டு வந்துட்டு அங்கே அதிகமான டிரான்ஸ்லேட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் பேச தெரிஞ்சதுக்கு இட்டாலி பேச தெரிஞ்ச ஆட்களெல்லாம் டிரான்ஸ்லேட்டராக வச்சு எந்த நாட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களோ அந்த நாட்டில் பேசுகிற லாங்குவேஜ் ஆளை வந்து டிரான்ஸ்லேட்டராக வச்சு வெளிநாட்டில் இருக்கவங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்களாம். ஸோ இப்போ உங்களோட ஆள் நாங்கள் வந்து பிடிச்சி வச்சிருக்கோம், கன் பாயிண்ட்ல வச்சிருக்கோம், இவங்க நாங்கள் கொல்லக்கூடாது அப்படின்னா எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து கண்ட்ரியில் இருக்க கவர்மெண்ட் கிட்ட பேசுவாங்களாம். ஸோ அந்த ஷிப் இருக்கும்ல அந்த ஷிப்போட ஓனர்கிட்ட பேசுவாங்களாம். எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்தா தான் இவ்வளோ வெளில விடுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்கவங்களும் மில்லியன் கணக்கில் காசு என்ன பண்ணுவாங்களாம், வானத்தில் வந்து ஃப்ளைட் வழியாக வந்து அப்படியே வந்து ஒரு பேகை வந்து தண்ணியில் போட்டு போயிடுவாங்களா கடலில். அதை இந்த பைரேட்ஸ் போய் எடுத்துப்பாங்களாம். எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பிடிச்சி வச்சிருந்த ஹாஸ்டேஜஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இது வந்து பல நாளுக்கு போயிட்டு இருக்கு. இதில் வந்து பெரிய பங்கு வந்து யாருக்கும் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைரேட் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு ஒரு 50% போயிடுமா. இதுக்கு பிளான்லாம் போட்டு கொடுத்தாங்கல்ல அதுக்கு ஒரு 20%, டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு ஒரு 16% ஷேரை வந்து வந்த காசு வந்து பிரித்து கொடுப்பாங்களாம். ஸோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல இந்த டிசீஸில் அவங்களுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுப்பாங்களாம். ஸோ இது வந்து மக்களுக்கும் பிடிக்குது, நிறைய பேருக்கு வந்து இது ஒரு நல்ல வேலையாக இருக்கேன்னு சொல்லி நிறைய பேரை வந்து இந்த வேலைக்கு இன்டர்வியூலாம் வச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்களாம். நிறைய பேர் வந்து நிறைய பிஸ்னஸாகவே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, பைரேட்டிங்க்கு. ஸோ இது வந்து 2000 காலகட்டத்தில் 2010-12 வரையுமே இது வந்து ஒரு பெரிய ஒரு வேலையாக நடந்துகிட்டு இருக்கு. அங்கே காலகட்டத்தில் கம்பெனி நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான பைரேட்ஸால வந்து அதிகமாக பாதிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. 2008 வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் வந்து டிமாண்ட் பண்ணாங்களாம். இந்த எங்களோட ஹாஸ்டேஜஸ்லாம் நாங்கள் விடணும் அப்படின்னா $2 மில்லியன் எங்களுக்கு தரணும்லாங்களாம், கொடுத்தாங்களாம். அடுத்து $7 மில்லியன் வரையுமே ஒரு தடவை வந்து வேற பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி காசுலாம் வருது இந்த பைரேட்ஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிகமான வெப்பன்ஸ் வாங்குறது, அதிகமான டெக்னாலஜி வந்து உள்ள கொண்டு வருது. ஸோ அதிகமான இந்த மாதிரி ரேடார்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி ஷிப்ல வந்து காட்டும்ல எந்தெந்த ஷிப்லாம் வருதுன்னு, அந்த மாதிரியான சிஸ்டம்லாம் அவங்க லைஃப் போட்ல கொண்டு வர மாதிரி இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் ரொம்ப அதிகமாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பைரேட்ஸ் கிட்டே. 2009 நான் சொன்னல ஸ்டார்டிங்ல ஒரு சம்பவம், ஒரு 4 பேர் வந்து போயிட்டு ஒரு ஷிப் கேப்டனை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஷிப் கேப்டனை தூக்கிட்டு வந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த ஷிப்ல இருக்கவங்கலாம் பக்கத்துல அதிகமான அமெரிக்காவோட ஆர்மிலாம் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரியான அமெரிக்கா நேவிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கேப்டன் இந்த 4 பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. ஸோ பக்கத்துல இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா டக்கு டக்குன்னு இந்த நேவி ஷிப்லாம் வந்து இந்த 4 பைரேட்ஸுமே சுத்து போட்டுடுறாங்க. சுத்து போட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அந்த 4 பைரேட்ஸுமே, இன்க்ளூடிங் இந்த கேப்டனும் சேர்ந்து. இப்போ அமெரிக்கா ஹெலிகாப்டர்லாம் வச்சு இந்த லைஃப் போட் வந்து சுத்து போட்டுறாங்க. இப்போ வந்து நெகோசியேஷன் போது 3 நாள் கிட்ட போது, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எல்லா பைரேட்டுமே தூங்கிட்டு இருக்கும் போது கேப்டன் டக்குன்னு தண்ணியில் குதிச்சு தப்பிச்சு போலான்னு பார்த்துருக்காரு. டக்குன்னு போயிட்டு அந்த பைரேட்ஸ் வந்து சத்தத்தை கேட்டு திருப்பி அவரை பிடிச்சிட்டு வந்து திருப்பி வந்து ஹாஸ்டேஜா உட்கார வச்சிருக்காங்க. ஸோ 3 நாளுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லீடர் இருந்தான்ல ஒரு பையன், 18 வயசு பையன் ஒருத்தர் இருந்தான்ல, குஷி இருக்கான அந்த சின்ன பையன் 18 வயசு பையன், அந்த பைரேட்டோட லீடர், அவன் என்ன பண்றான்னா கையில வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஏன்னா வந்து கத்தி குத்து வந்து நடந்திருக்கு அந்த சண்டை கீழே நடந்துச்சுல இந்த ஷிப்ல, அதனால அவனோட கையில லைட்டா அடிபட்டு இருக்கு, அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நேவி ஆஃபீஸர்கிட்ட வந்து கேட்குறாரு. ஒரு நெகோசியேஷன் மாதிரி பண்றாங்க. ஸோ அவரையும் வந்து சேஃபா கூட்டு வந்து அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் தராங்க. ட்ரீட்மெண்ட் தந்ததுக்கு அப்புறம் சொல்றது என்னன்னா எங்களோட கேப்டனை விட்டுருங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரோம்னு சொல்லும் போது சரி எங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நாங்கள் கேப்டனை விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸ்டார்டிங்ல. சரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு நான் போயிட்டு கேப்டனை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு போகும்போது இவர் ஓகே முசி வந்து ஓகே நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோன்றாரு. பட் அந்த 3 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த 3 பைரேட்ஸ் இருக்காங்க, அவங்க 3 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ கேப்டனை விட முடியாது அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய ஆர்குமெண்டா போது. கடைசியா என்ன பண்றாங்கன்னா அந்த நேவி ஆஃபீஸர்ஸ்லாம் வச்சு அந்த 3 பேரையுமே யாரெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களோ அவங்கள ஸ்னைப்பர்ஸ் வச்சு 3 பேரையுமே சுட்டுறாங்க. முஷியும் அந்த கேப்டனும் மட்டும் உயிர் பொறைச்சிடுறாங்க. கேப்டனை வந்து சேஃபா ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. முஷி என்ன பண்றாங்கன்னா பிடிச்சிட்டு அமெரிக்கா கோர்ட் வந்து கொண்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம், அதாவது சொமேலியாவோட ஹிஸ்டரியிலேயே ஒரு பைரேட்டை பிடிச்சிட்டு அமெரிக்கா கொண்டு போயிட்டு தீர்ப்பு கொடுத்தது
இந்த பையனை தான், 18 வயசு பையன் முஸ்லின்ற பையனை யாரையுமே அப்படி பிடிச்சிட்டு போயிட்டு யாருக்குமே இந்த தீர்ப்பு கொடுத்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த 18 வயசு பையனை பிடிச்சிட்டு போயிட்டு அமெரிக்கா கோர்ட்டில் நிப்பாட்டிட்டாங்க. அவனுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் வரையுமே லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 30 வருஷம் அந்த பையன் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 வருஷம் அவன் இன்னும் ஜெயிலில் தான் இருந்துகிட்டு இருக்கான். 2009 பார்த்தீங்கன்னா இன்னும் அவன் ஜெயிலில் தான் இருந்துகிட்டு இருக்கான். ஜெயிலே அவன் வந்து படிச்சு கிராஜுவேட்டெல்லாம் இருக்கான். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. 2010 காலகட்டத்தில் தான் அந்த பைரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அதிகமான இந்த மாதிரியான ஷிப்ல வந்து அதிகமாக கன் வச்ச ஆட்கள் எல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களாம் ஈஸியாக சுடுற மாதிரி, எட்டகேந்து நிறைய ஒரு போட்ஸ் வருதுன்னா வந்து சுடுற மாதிரி. 2010 காலகட்டத்திலலாம் நிறைய கவர்மெண்ட்ஸ்ல இருக்கும், நிறைய கவர்மெண்ட்ஸ், இந்தியன் கவர்மெண்ட், ரஷ்யா கவர்மெண்ட், அமெரிக்கா, யூரோப் கவர்மெண்ட் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த பைரேட்டை வந்து நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான இடத்துல வந்து அதிகமான ஆர்மி ஷிப்ஸ் வந்து நிப்பாட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மாதிரி நேவி ஷிப்ஸ் வந்து நிப்பாட்ட ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு பைரேட் எந்த ஒரு ஷிப் இது பண்ணாலுமே இவங்க போயிட்டு டக்குன்னு பிடிச்சி அவங்கள வந்து நிப்பாட்டிடுவாங்க. நிறைய பேரை வந்து இப்படி வந்து பிடிச்சிருக்காங்க. நிறைய பேரை வந்து கொண்டு போயிட்டு கோர்ட்ல நிப்பாட்டி தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2010-11 டைம்ல வந்து அதிகமான பைரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. பண்ண எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆக மாட்டுது. யாரெல்லாம் பண்ணுறான்னு போகிறாங்களோ அவங்க எல்லாருமே போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க, நேவி வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பைரேட் அப்படின்றது குறைஞ்சிருது. 2023 ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அது யாருமே பண்ணுறது கிடையாது அப்படின்னும் போது தான் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் திருப்பி ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமான பிரச்சனைகள்லாம் போகும்போது இந்த நேவிலாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சைடு போகும்போது இந்த மாதிரியான சொமேலியா சைடில் அதிகமாக இல்லாத போது திருப்பி அவங்க கொஞ்சம் வேலையை ஆரம்பிச்சாங்க. 2023 டிசம்பர் டைம்ல இந்த மாதிரி வந்து பைரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ஷிப்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சாங்க. 2024 சைனாவோட ஷிப்பை பிடிச்சாங்க. இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு அவங்க தப்பிச்சு வரும்போது இங்கே இருக்கிற போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருந்தது. 2025 இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஷிப்பை வந்து அவங்க பிடிச்சிருக்கதா சொல்றாங்க. என்னதான் பண்ணாலுமே இப்போ இருக்க அந்த நேவி ரொம்ப பவராக இருக்கும் போது இந்த பைரேட்லாம் எந்த ட்ரை பண்ணாலுமே அவங்க வந்து தோத்து போயிடுறாங்க. அவங்களால ஈஸியாக வந்து பைரேட் பண்ணிட்டு வர்றதுக்கு போக முடியல. ஸோ பைரேட் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டாங்க. சொமேலியாவில் இருக்க பைரேட் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டோம்ல சொமேலியில் இருக்க மக்கள், எங்கள் ஊரில் வந்து இந்த வேஸ்ட்டெல்லாம் கொட்டுனீங்க, நாங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு எந்த காம்பன்சேஷனுமே நீங்கள் இன்னும் தரல, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால தான் இந்த மாதிரியான பைரேட்டிங் வேலையெல்லாம் பண்ணோம். ஸோ எங்களை வந்து நீங்கள் இதுக்கப்புறம் காம்பன்சேட் பண்ணுங்க அப்படின்றது ஒரு பெரியதாக இருக்குது. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு பைரேட்ஸ்லாம் உருவாகுறாங்க, ஏன் இந்த மாதிரி கொள்ளைக்காரங்கள்லாம் உருவாகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணம் அவங்க ஊரில் சாப்பாட்டுக்கு ஒரு இருக்காது. பாவர்ட்டி பீக்கில் இருக்கும். எல்லாருமே பட்னியில் இருப்பாங்க. வேலை இருக்காது. அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக்கில் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரியான பைரேட்ஸ்லாம் உருவாகுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத நீங்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பைரேட்லாம் ரொம்ப குறைக்கணும் அப்படின்னா. இப்படி உண்மையால சொமேலியாவில் ஒரு பைரேட்ஸ் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கம்மி ஆகிட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்குறேன். பை ட்ரூப்ஸ்.